शुक्लांबरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ओं नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। ओं भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमः। ओं ओं सौं शरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे நமः. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பே சிவம், சுகமே சூழ்க. இன்னைக்கு ஒரு திருக்குறளை பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். இது அறத்துல வருது இந்த திருக்குறள். அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அதாவது இந்த உடம்பு பேசிக்கா எதால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அன்பை அடிப்படையாக கொண்டு. ஓகேயா? அப்ப எல்லார்கிட்டயுமே அன்பு இருக்கா? இல்ல தானே, அப்படி சொல்ல முடியாது தானே. எல்லார்கிட்டயும் அன்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேர்கிட்ட அன்பும் இல்லாமையும் இருக்கு. அப்ப அந்த அன்பு இல்லாம இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க வெறும் எலும்பு இருக்கக்கூடிய ஒரு தோல் எலும்பு இருக்கு, அது மேல வெறும் ஒரு தோல் இருக்கக்கூடிய ஒரு, அவங்கள மனிதர்கள்னு கூட அவரு திருவள்ளுவர் சொல்லல, ஆக்சுவலா ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக்சுவலா. சோ இந்த அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர், இந்த அன்பு எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு, அன்பே சிவம். நீங்க கோயில் கோயிலா கடவுளை தேடி அலையிறீங்களே, அதுக்கு அதோடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? வெறும் அன்புதான். நீங்க இருக்கிற இடத்துலயே அன்பை காட்டி எல்லார்கிட்டயுமே, அதாவது குடும்பத்துக்கிட்ட இருக்கவங்க கிட்ட கிடையாது இந்த அன்புன்ற ஒரு விஷயம். அது ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம், ஏதோ ஒரு பிளட் ரிலேஷன், ஏதோ ஒரு ரிலேஷன் சார்ந்த ஒரு விஷயம் அதுல இருக்கு. அதுல ஒரு ஒரு மூலக்கரு ஒண்ணு இருக்கு தானே, அதனால நம்ம கொடுக்குறோம். ஆனா யாருன்னு தெரியாம இந்த மாதிரி ஊர் பேர் தெரிய வேண்டாம், ஆனா அவங்க மேல அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவங்களுக்கே கூட தெரியாம அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒருத்தவங்க தான் அவங்க யாரு? கிட்டத்தட்ட சிவத்துக்கு ஈக்குவல். ஓகேயா? சோ நாம முடிஞ்ச வரைக்கும் இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எல்லா இடத்துலயும் பரப்ப அதோடைய மனம் இன்னும் பூ ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கும், ஆனா அதோடைய வாசனை எப்படி இருக்கும்? நல்லா சுத்தி பரவி இருக்கும் தானே. அந்த மாதிரிதான் இந்த அன்போடைய வாசனையும். ஓகேயா? சரி, நம்ம இப்ப அடுத்து நம்ம இந்த செஷனுக்குள்ள போலாம். அதாவது பொதுவா மனிதர்களுக்கு அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? 3 ஊனா சொல்லுவாங்க. அதாவது என்னென்னது? உணவு, உடை, உறைவிடம். முதல்ல தேவையான பேசிக் இது என்னது? உணவு, அதுக்கப்புறம் உடை, அதுக்கப்புறம் உறைவிடம். அதாவது சாப்பாடு இருந்தா தானே நம்ம உயிரோடையே இருக்க முடியும். பேசிக் சாப்பாடு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு
உடைன்ற ஒரு விஷயம் தேவையா இருக்கு. உடை வந்துருச்சுன்னா அப்புறம் படுக்க, தூங்க, சாப்பாடு சமைக்க, ஒரு ஒரு வசிக்கிற இடம் வீடு மாரி இல்லன்னா கூட, ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்காங்க இல்லையா? பிளாட்ஃபாரத்துல, இல்ல காட்டுல மரத்துக்கடியில, அது ஒரு இது மாரி கட்டிட்டு, ஒரு குகையில, அது எல்லாமே கூட உறைவிடம் தான். ஓகே. மட்டும் இடம்னு கிடையாது. இந்த மாரி பேசிக் நீட்ஸ் இது எல்லாமே இப்ப அதோட வந்து இன்னொன்னு சேர்ந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீக தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே அது இருக்கு. இல்லையா? அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெர்சன்டேஜ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகலாம். ஓகேயா? ஒருத்தவங்களுக்கு 10% இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு 80% இருக்கும். இல்ல உண்மையான தேடுதல் இருக்கும். இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த ஆன்மீகத்த தேடுவாங்க. எனக்கு இது கிடைக்கணும். எனக்கு இந்த விஷயம் நடக்கணும். நான் வந்து இப்படி ஆகணும். அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த ஆன்மீகத்த எல்லாருமே புடிச்சுக்கிறோம். சோ, அவங்களுடைய அறிவுக்கு புரிஞ்ச வரைக்கும், ஏதோ ஒரு வகையில இந்த ஆன்மீகத்த புடிச்சுக்கிட்டு, அ அவங்க அந்த பாதைக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிள்க்கு பார்க்கலாமே, இந்த கிராமத்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய ப்ரொசீஜர் எல்லாமே அவங்களுக்கு தெரியாது. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி, ஆ பக்தின்ற ஒரு விஷயத்த ஒரு பொங்கல் வப்பாங்க. இல்லையா, அலகு குத்திக்குவாங்க, முதுகுல வேல் குத்திக்கிறாங்க. எப்படியோ ஒரு முரட்டுத்தனமான ஒரு அன்பா கூட காமிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வழியில காட்ட தெரியுமோ, அந்த மாரி காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்ம நாட்ல மட்டும் இல்ல. உலகத்துல இருக்க எல்லா நாட்லயும் ஒரு கடவுள்ன்ற ஒரு விஷயத்த வச்சு நெறைய அ இது பண்றாங்க. அப்ப இந்த இந்த மாரி பழங்குடி மக்கள், இவங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில, அதாவது ஊர் தெய்வம், அந்த மாரி கிராமத்து தெய்வம், காவல் தெய்வம், ஏதோ ஒரு விஷயத்த இந்த மாரி அவங்க அ பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்களா இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு இயக்கத்துல சேர்ந்து ஹடயோகம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. ஹடயோகம் இருக்கிறதுல ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, உடம்ப வந்து தலைகீழா நிக்க தெரியணும், தலைகீழா தொங்க தெரியணும். உடம்ப எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்களால வந்து கஷ்டப்படுத்த முடியுமோ கஷ்டப்படுத்தி, வேணும்ட்டே கஷ்டப்படுத்துறதுன்னு கிடையாது. அப்படி பண்ணா இது ரீச் ஆகும்னு அது ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓகேயா? அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது அ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? "கூந்தல் இருக்கவ அள்ளி முடியிறான்ற" மாரி, அந்த உடல் பலம் இருக்கிறவங்களால, அதுவும் கொஞ்சம் இளம் வயதுக்காரங்களா இருந்தாங்கன்னா, அவங்களால அத பண்ண முடியும். ஆ சோ இப்படி ஒரு டைப்பா போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த அறிவு முதிர்ச்சி, இந்த மாரி ஒரு நிலையில இருக்கிறவங்க, ஞான யோகம் அப்படின்னக்கூடிய அந்த அறிவு சார்ந்த ஒரு வழியை பின்பற்றாங்க. அதே மாரி நெறைய இது பண்றாங்க. கடவுள மட்டும் தான் கும்பிடணும்னு இல்லாம, அன்பா இருக்கிறவங்க. இந்த அன்பே சிவம் எடுத்துக்காட்டுக்கு வந்து அந்த படத்துல பார்க்கலாம் நீங்க. ஆ கமல்ஹாசன் வந்து கடவுள் பக்தி எல்லாம் இருக்காது. ஒரு நாத்திகன் மாரி தான் வந்து இருக்கும். ஆனா, அந்த எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கக்கூடிய, கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. இதுதான் அன்பே சிவம். அந்த அதுக்கான தலைப்பு கரெக்ட்டா வந்து அத செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ, இது எனக்கு கடவுள் வேண்டாம்யா. நான் எல்லார்கிட்டயும் அன்பா இருந்துக்கிறேன். எனக்கு இதுதான் புடிக்குது. இது இருந்தாலே போதும். கடவுள்னெல்லாம் ஒண்ணும் தனியா தேவையில்ல. அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்க. சில பேர் வந்து இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள். இயற்கை சார்ந்த விஷயங்களை நேசிக்கக்கூடியவர்கள். கடல்லு, அதுக்கப்புறம் இந்த மலையில ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த செடி கொடிகள்ட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதுங்கட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த வழியில போகக்கூடியவங்களும் இருக்காங்க. சரி, இத்தன வழி பார்த்தோம். என்னத்துக்காக இவங்க வந்து இதுக்குள்ளலாம் போறாங்க? இதுக்குள்ளலாம் வந்து இத்தன டைப் பார்த்திருக்கோம். இதுக்கான தேடுதல் என்ன? அப்படின்னு பார்த்தா, இந்த மனசுன்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது பண்ற கூத்து தாங்க முடியலையா!
அதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்ற நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். உண்மையான தேடுதல் இருக்கவங்க கிட்ட அந்த மனம் பண்ற சேட்டைய தாங்க முடியாம யாராவது ஒரு கயிறு அத கட்டி போடுறது குடுங்களேன் அப்படின்னு தவிப்பாங்க. சோ அவங்க எல்லாரும் இப்ப பார்த்தவங்க சில பேருக்கு அது ஓப்பனா தெரியுது. சில பேருக்கு அது ஓப்பனா தெரியறது கிடையாது. அவங்களுக்கே தெரியறது கிடையாது. எதுக்கு நம்ம தேடுறோம் அப்படின்ட்டு. சோ இந்த மனதோட நச்சரிப்பு, அதே மாரி மனதோட புலம்பல்கள். அவன் வீடு வாங்கிட்டான், நம்ம இன்னும் வாங்கல. அவன் வந்து அ ஆம்பள புள்ள பெத்திருக்கான், நம்மளால வந்து ஆம்பள புள்ள பெத்துக்க முடியல. இந்த மாரி புலம்பல், எரிச்சல், அடுத்தவன் நல்லா இருக்கிறப்ப, அவன் எல்லாம் எப்படி இருந்தவன்? அப்படின்னு நம்மளுடைய மனது வந்து எரிச்சல அள்ளி கிளப்பும். சோ, அது தப்புன்னு தெரியும். ஆனாலும் அத அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மனிதனால. இப்படித்தானே நடக்குது பொதுவா. மனிதர்களுடைய மனம் இந்த சேட்டை எல்லாம் தான் பண்ணுது. அப்ப மனமானது ஒரே நிலையில இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஒரு நிமிஷம் வந்து அது சந்தோஷமா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சந்தோஷமா இருக்கும். அந்த 10வது நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா, ஏதோ ஒரு சோகம் வந்து கப்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு சலிப்பு, ஒரு எரிச்சல், அந்த மாரி நெறைய உணர்வுகள் மாறி, மாறி, மாறி அந்த மனது கொண்டு வந்து அவன்ட்ட குடுத்துக்கிட்டே இருக்கு அந்த மனிதன்ட்ட. சோ, அப்ப அவன் என்ன பண்றான்? இந்த மனதுகிட்ட இருந்து அவன் தப்பிக்கணும். ஏன்னா, அவன் கொஞ்சம் இந்த அறிவு முதிர்ச்சி இருக்கவங்க அப்டின்னா, இந்த மனசு பண்ற வேலை தான் அத்தனையும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இப்படி ஒருத்தர பத்தி நினைக்கிறதோ, இந்த மாரி வந்து மனம் போற போக்குல போறதோ எனக்கு வந்து பிடிக்கல. சோ, நான் வந்து என்ன வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். அப்டின்ட்டு அவனுக்கு இந்த இதோட சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா, இந்த மனதோட உளவியல் சிக்கல் என்ன அப்டின்னா, அதுதான் ஒவ்வொரு நிமிஷம் அது மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப மனம் வந்து ஒரு இடத்திலேயே அது நிக்கவே நிக்காதா? அப்படின்னு ஆராயிறாங்க. ஓகேயா? அப்ப இது நாயகன் படத்துல கேட்கிற மாரி தான். நீங்க நல்லவனா, கெட்டவனான்ற மாரி மனமானது நல்லதா, கெட்டதா அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றாங்க, இந்த மனசு தான் பண்ற சேட்டன்னு நம்ம பார்த்தாச்சு. இது பண்ற சேட்ட தாங்க முடியல. அப்ப சேட்ட பண்றவங்க யாரு? கெட்டவங்களா தானே இருப்பாங்க. சோ இந்த மனம் வந்து கெட்டது தான். அதனால இந்த மனசையே அது இருக்கிற இடம் தெரியாம அழிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. நாம பியூரிஃபை ஆயிருவோம். நம்மள வந்து யாராலயும் அசைச்சுக்க முடியாது. நாம இந்த ஆன்மீக தேடல்ல விறுவிறுன்னு போயிருவோம். அப்படின்ற மாரி இருக்கும். சில பேர் வந்து, இல்ல இந்த மனச வச்சுதான் நீ எத நோக்கி போறியோ, அத அடைய முடியும். அதாவது மனசை பயன்படுத்த தெரியணும். அந்த மனசு எப்படி இயங்குது? எந்த தளத்துல அது இயங்குது? அதோடைய மூலம் என்ன? அதோடைய சோர்ஸ் என்ன? இதுக்கு எல்லாத்தையும் நீ வந்து ஆராய்ஞ்சு அத புடிச்சுட்ட அப்படின்னா, மனச புடிச்சிடலாம். அப்படின்ட்டு இந்த மாரி எல்லாமே வந்து அ அவங்க அவங்களுடைய அறிவுக்கு எட்டுன மாரி எல்லாருமே வந்து சொல்றாங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ்ன்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதாவது இப்ப காவிரி நதின்னு எடுத்துக்கோங்களேன். அது எங்க இருந்து பெறப்படுது அப்படின்னா, அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, தலைக்காவிரின்னு சொல்லுவாங்க. அதே மாரி காலையில 6 மணிக்கு மேல இந்த வெளிச்சம் நம்ம வீட்ட சூழுது. வீட்டுக்குள்ள வருது. எல்லா இடமும் இருக்கு வெளிச்சம். அதோடைய சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தா சூரியன். அப்ப இந்த செடி கொடிகள், இந்த இது அத்தனையுமே மரங்கள் அத்தனையுமே செழிச்சு வளருது. அதுக்கான சோர்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அந்த தண்ணி தானே. அதோடைய சாப்பாடு என்ன? தண்ணி தானே. அதுதான். சோ அதோடைய சோர்ஸ் அதுதான். சோ இந்த மாரி எல்லாத்துக்குமே ஒரு மூலம் வந்து உண்டு. அந்த மூலத்துல தான் மனச அப்ப மனசோட மூலத்தையும் ஆ உள்ளதான் மனுஷன் தேடுறான். ஏன்னா, மனசுல தானே நம்ம அத்தனையும் நெனைக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் அத்தன நடக்கிறதும் மனசுல தான் எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் மாறுது.
அழுகுறோம், கோவப்படுறோம். இன்னும் நிறைய உணர்ச்சிகள் அத்தனையுமே எங்க இருந்து கிளம்புது அப்படின்னா, அந்த மனசுல இருந்துதான். அப்ப இந்த மனசானது உள்ளதான் இருக்கு அப்படின்றதான எல்லாருடைய முடிவா இருக்கும். சோ உள்ளதான் இருக்கு இந்த மனசு. அப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த மனசு உள்ள எங்க இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு மனுஷன் நிறைய டெக்னிக்ஸ வந்து ஃபாலோ பண்றான். அத கண்டுபிடிச்சுட்டா அத கையாள்றதோ, இல்ல அழிக்கிறதோ ஈஸி தானே! என்ன? சோ இதுக்கான ஒரு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச டெக்னிக் தான் தியானம். ஓகேயா? இந்த தியானம் பண்றப்ப ஓரளவுக்காவது நம்மளுடைய மனதை அடக்கவும், கையாளவும் முடியும். இந்த மாதிரி இப்ப ஒரு எக்ஸாம்பிள்க்கு பாருங்களேன். நெறைய டைப் ஆஃப் ஜுரம் வருது இல்லையா? நெறைய டைப் ஆஃப் ஃபீவர் வருது. இப்ப இப்ப கொரோனா வந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்திருக்கு அப்டின்னா, அது ஒரு டைப்பாவது ஜுரம். ஒரு அது ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் மாரி வந்து தெரியும் இல்லையா? வேற மலேரியா இந்த மாரி நெறைய விஷயம் வந்து எடுத்தோனயே அது ஒரு சிம்ப்டம்ஸா காட்டுறது அந்த ஜுரம் தான். அப்ப ஜுரம் காமனா எல்லாமே ஒரே மாரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஜுரம்னு சொல்றோம். ஆனா, அது ஒரு சிம்ப்டம்ஸ். பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதோடைய சிம்ப்டம். அப்ப எல்லாத்துக்கும் ஒரே வகையான மருந்து வந்து குடுக்க முடியுமா? டைப் ஆஃப் ஜுரம் இருக்கு. அது அத்தனைக்கும் ஒரே மாரி பாராசிட்டமால் இல்ல வேற எனக்கு தெரியல. நான் அதுதான் போடுவேன் அதனால. இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது தானே! சில பேர் வந்து நார்மலா "ஆ நான் ஒரு தரம் குளிச்சனாலே எனக்கு சரியாயிரும். பச்சை தண்ணீல குளிச்சா சரியாயிரும்" அப்படிம்பாங்க. சில பேர் நெத்தியில பத்து போட்டுக்குவாங்க. சில பேர் நல்லா மசிய வச்சு சாதத்த ரசம் ஊத்தி சாப்பிடு. சட்டுன்னு போயிரும் அப்படிம்பாங்க. இந்த மாரி நெறைய மருந்து வகைகள் ஆ எண்ணற்ற கணக்குல இருக்கு. சில பேருக்கு அது அது வொர்க் அவுட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பா வந்து வொர்க் அவுட் ஆகும். சோ, அதே மாரி தான் இந்த தியான வகைகளும், இந்த மனதுன்றது ஒரு ஜுரம் மாரி வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த தியான வகைகளும் நெறைய இருக்கு, அந்த மாரி. ஆனா, இதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையா யாரு முன்னோடினா, நம்ம காலர தூக்கி விட்டுக்கலாம். இந்தியா தான். ஓகேயா? இதுல ஆ இந்த இந்தியால வந்து அவ்ளோ விஷயம் இருக்கு. இதுக்குள்ள டிராவல் பண்றப்ப தான் தெரியும். ஓ! இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்களாப்பா! எப்படி பண்ணாங்க? அப்படின்ற மாரி நமக்கு உண்மையிலேயே பெரிய அளவு ஆச்சரியம் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்தியா வந்து இந்த தியான தியானம், இந்த ஆன்மீக சார்ந்த அ ஆழமான விஷயங்களுக்கு அப்படி ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தது. உண்மையில நம்ம இங்கெல்லாம் பொறந்ததுக்கு ஆ பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா, இன்னும் அதெல்லாம் வந்து நம்ம ரீச் பண்ணாததுக்கு கொஞ்சம் வெட்கமும் சேர்த்து பட்டுக்கலாம். ஓகேயா? சோ, இந்த மனச பத்தி ஆ அதாவது இந்த சயின்டிஃபிக்கா போறப்ப, இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவரு ஒரு பெரிய ஒரு சைக்காலஜி நிபுணர். அவரெல்லாம் நெறைய சொல்லியிருக்காரு. அவரு பொதுவா அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தன் மனசுல வந்து நெறைய எண்ணங்கள் மாத்தி மாத்தி வருது தானே! அது ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு வந்து காம உணர்வும், பய உணர்வும் எவனுக்கு நெறையா இருக்கோ, அவனுக்கு தான் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாரி நெறைய தத்துவங்கள், நெறைய கண்டுபிடிப்புகள் இந்த மனச பத்தி ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம இதுலயும் பார்த்தா நெறையா இருக்கும். இன்னும் வெளிநாடுகள்ல எல்லாம் போய் பார்த்தாலும் நெறையா இருக்கும். ஆனா, ஒண்ணே ஒண்ணு நீங்க நம்மளுடைய பாரதத்துல மட்டும் பாருங்களேன். இந்த மனச பத்தி யாருமே நெறைய எழுதியிருக்க மாட்டாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்களே ஒழிய, இந்த மனச வந்து ரொம்ப டீப்பா கொண்டு போயிருக்க மாட்டாங்க. வேணா ஒரு 2 லைன், 4 லைன் இருக்குமே ஒழிய, அத பத்தி ரொம்பவே பெருசா எழுதியிருக்க மாட்டாங்க. ஓகேயா? சோ, இந்த ஒரு அ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்ணாடியே பார்க்காத ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஒரு நாள் கண்ணாடிய பார்க்குறான். திடீர்னு வந்து கண்ணாடி பார்க்குற மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதுவரைக்கும் வாழ்நாள்ல அவனுக்கு ஒரு 58 வயசு பார்க்குறான். அப்ப அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற விஷயம், கண்ணாடிக்குள்ள தெரியிற ஒரு உருவம், தான் தான் அப்படின்னு அவனுக்கு தெரியுமா?
தெரியாது. அந்த கண்ணாடிக்குள்ள யாரோ இருக்கிறாங்க அப்படின்ட்டுதான் அவனுடைய மனது அவனுக்கு சொல்லும். இந்த கண்ணாடி தன்னுடைய உருவத்தை தான் பிரதிபலிக்குது அப்படின்னு அவனுடைய அறிவுக்கு அது எட்டாது. ஓகேயா? வெளியே இருக்கிற ஒண்ணுதான், அதே மாதிரிதான் எதுவும் உங்க மனசுல கிடையாது. வெளியில இருந்துதான் வர்ற சில விஷயங்கள் தான் உங்களுடைய மனதில் எண்ணங்களாக பிரதிபலிக்குது. எப்படி கண்ணாடியில உங்க உருவம் இருக்கோ, அப்ப நம்ம அது வரைக்கும் நம்ம பிரிச்சு இது மனசை பிரிச்சு பார்த்ததே கிடையாது. நம்ம தான் இங்க வந்ததே ஜாலியா கொண்டாட, இந்த மாதிரி அத பண்ண இத பண்ண அப்படின்ட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், வந்த வேலையை மறந்துட்டு. சோ திடீர்னு ஒரு நாள் நமக்கு தோணுது, மனசு மனசுங்கிறாங்களே, அது எப்படி இருக்கும்ட்டு அந்த மனசை பாக்குறோம். எப்படி ஒருத்த 68 வயசு 58 வயசுல கண்ணாடிய பார்த்த மாதிரி நம்மளுடைய மனசை பாக்குறோம். அப்ப என் மனசுதான் இவ்வளவு குப்பையா இருக்கு, என் மனசுதான் இவ்வளவு அழுக்கா இருக்கு அப்படின்ட்டு அந்த கண்ணாடிய பாக்குற மனுஷன் மாதிரி இந்த மனிதனுக்கும் நமக்குள்ளதான் இவ்வளவும் இருக்கு. இந்த அழுக்கு குப்பை அத்தனையும் நம்ம மனதுல இருந்துதான் உண்டாகுது அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. அதனாலதான் இந்த மனசை நான் புடிச்சு நிறுத்துறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோசியத்துல எல்லாமே இந்த மனசை குறிப்பிடும் காரகன், அதாவது அந்த மனசை குறிப்பிடக்கூடியது அது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன் சொல்லி இருப்பாங்க. ஓகேயா? அப்ப அந்த ஏன் அந்த ஜோசியத்துல அந்த மனசை குறிக்கக்கூடிய காரகன் சந்திரன் அப்படின்னு ஏன் குறிப்பிடுறாங்க? நல்ல ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு உண்மை புலப்படும். ஏன் அப்படின்னா, படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்கள கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்திரனுக்கு சொந்தமான வெளிச்சம் கிடையாது. சந்திரனுக்கு சொந்தமான வெளிச்சம் கிடையாது. அங்க போய் நீங்க நிலால போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாறைகள் இருக்கும். அது இந்த வெளிச்சத்தை வாங்கி உமிழுது. சூரியன் போனதுக்கு அப்புறம் சூரியன் கிட்ட இருந்து வாங்கின வெளிச்சத்தை அது உமிழுது. அததான் நம்ம இங்க நிலாவோட சொந்த வெளிச்சம் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்ப அதே மாதிரிதான் இந்த மனதுக்கும் சொந்தமான எண்ணங்கள் கிடையாது. அது வெளியே இருந்துதான் வருது, அது உள்ளே பிரதிபலிக்கிறது. அதனாலதான் இந்த மனதுக்கான காரகன் சந்திரன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த மனசு கிட்ட வெளியில இருந்துதான் வருது, மனசு கிட்ட சொந்தமா கிடையாது. ஓகேயா? இத இப்ப ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஒரு எல்லார் வீட்லயும் இப்ப நிறைய வீட்ல முதல்ல எல்லாம் டிஷ் ஆண்டனா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப அநேகமா செட்டப் பாக்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த செட்டப் பாக்ஸ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். செட்டப் பாக்ஸ்ல இருந்து கேபிள் வரும் தானே. சோ நீங்க அந்த கேபிள் வழியா தான் நம்ம டிவிக்குள்ள நம்ம படம் பாக்குறோம், நியூஸ் பாக்குறோம், பாட்டு பாக்குறோம், என்னென்னமோ கிட்ஸுக்கான இதெல்லாமே பாக்குறோம். ஆனா அந்த கேபிளை எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேபிள்ல நீங்க பார்க்கக்கூடிய அத்தனையும் தெரியுமா? தெரியாது தானே. அது வழியா தானே நம்ம படம் பாக்குறோம். அப்ப ஏன் அந்த கேபிள்ல தெரியல? சோ அந்த கேபிள ஒரு டிவைஸ்க்குள்ளயும் அது வழியாக ஒரு மானிட்டருக்குள்ள அத அனுப்புறப்ப அது ஒரு பல்ஸ் மாதிரி காமிக்கும். அதாவது பல்ஸ்னா இந்த ஏத்த இறக்கமா இருக்கும் இல்லையா, அது காமிக்கும். அதாவது அது ஏன் அப்படி காமிக்குதுன்னா, அதுக்கு சிக்னல் வருது, வெளியில இருந்து சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க இந்த சினிமால எல்லாம் கூட பார்த்திருக்கலாம்.
இந்த ஹார்ட் ஓட துடிப்புக்கு வந்து அப்படி இப்படி ஏறி இறங்குற மாதிரி காமிப்பாங்க. அந்த மாதிரி அந்த வெளியில இருந்து வர்ற சிக்னலை அந்த பல்ஸ் வந்து பல்ஸ் மாதிரி அது காமிக்குது. ஓகேயா? ஆனா அதை டைரக்டா நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த பல்ஸ் வருது, ஆனா அந்த பல்ஸ் நம்ம வெறும் கண்ணு கொண்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. சோ இந்த வெளியில இருந்து வர்ற எண்ணத்துக்கும் ஒரு டிவைஸ் தேவை. அதுதான் மனம். வெளியில இருந்து சிக்னல் வருது செட்டப் பாக்ஸுக்கு. சோ வெளியில இருந்து வர்ற சிக்னல் தான் வெளியில இருந்து வரக்கூடிய எண்ணங்கள். புரியுதா? சோ அதுக்கு எப்படி ஒரு டிவைஸ்க்குள்ள அந்த இத சிக்னல் அனுப்புறப்ப உங்களுக்கு படமாக, உங்களுக்கு நியூஸாக, உங்களுக்கு டான்ஸாக, பாட்டாக, நிறைய டிவி ப்ரோக்ராமாக தெரியுதோ, அதே மாதிரிதான் இந்த மனத்துக்குள்ள அந்த வெளியில இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் போய் தான் பிரதிபலிக்குது. அது தனியா வராது. ஓகேயா? அதுக்கு ஒரு டிவைஸ் தேவையா இருக்கு. அதுதான் இந்த மனம். சோ ஒரு மனம் வந்து இதுவும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். மனம் வந்து மனம்ன்றது ஒரே அமைப்பு தான். இப்போ உடல்ன்றது ஒரே அமைப்பு தான். ஆனா கண்ணு, காது, அத கொஞ்சம் குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, ஹார்ட், லங்ஸ் அப்படின்னு நிறைய பிரிக்கலாம். அந்த மாதிரி இந்த மனசை வந்து தெரிஞ்சவங்க 4ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. அது என்னது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். ஓகேயா? இது இன்னொரு மாதிரி கூட நம்ம பார்க்கலாமே. இப்ப நமக்கு நெஞ்சு வலிக்குது, இல்ல வந்து காதுல வந்து ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெனரல் டாக்டர்கிட்டயா போவோம்? அதெல்லாம் பழைய காலம். இப்ப உடனே இஎன்டி போ. கண் ஏதாவது பண்ணுதா, நீ வந்து ஐ டாக்டர்கிட்ட போ அப்படின்ட்டு சொல்றோம். அந்த மாதிரி இந்த மனதோட அமைப்பை அதுக்கு ஏத்த மாதிரி 4 வகையா நம்மளுடைய முன்னோர்கள் பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ அதனால அந்த எண்ணம் அப்படின்னாலே அதுக்குள்ள வருது இல்லையா? அந்த எண்ணம்னா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எண்ணம்னா என்னது? எண்ணம் வருது, எண்ணம் வருது. நான் தியானத்துல உட்கார்ந்தா எண்ணம் வருது, நடந்தா எண்ணம் வருது, தூங்குனா எண்ணம் வருது. திரும்ப திரும்ப நம்ம புலம்புறோம். எண்ணம்னா என்ன? எண்ணம்னா பிரிக்காத ஒரு விஷயம், ரா மெட்டீரியல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய புரிதலுக்காக அது ஒரு பிரிக்காத, அது பின்னாடி பிரிப்போம். ஆனா அத வந்து ரா எண்ணம்ன்றது அப்ப வந்து பிரிக்காம இருக்கிறப்பதான் அது வந்து எண்ணமா இருக்கு. அதாவது ரா மெட்டீரியலாக அது இருக்கு. ஓகேயா? சோ இப்ப பார்த்தோம் நம்ம மனம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்ட்டு. சோ இந்த பிரிக்காத ஒரு ஒரு விஷயம் அதுதான் எண்ணம்னு பார்த்தோம். மனசு வந்து அதை பிரிக்குது. மனசு என்ன பண்ணுது? அந்த எண்ணம் ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா? அதை பிரிக்குது. அதை பிரிக்கிறப்ப அந்த புத்தி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அத அந்த பிரிக்கிறத அத பிரிக்கிறத வந்து ரிமோட் கொண்டு அது இது பண்ணுது, ஹேண்டில் பண்ணுது. ஓகேயா? சித்தம் வந்து நீங்க வந்து எந்த சேனலை பார்க்கணும்ன்றத டிசைட் பண்ணுது. ஓகேயா? செலக்ட் பண்ணுது. சோ இப்படிதான் இதோட அமைப்பு இருக்கு. அதாவது திரும்பவும் நம்ம இன்னொரு தரம் பார்க்கலாம். எண்ணம் வந்து ரா மெட்டீரியல் நம்ம வச்சுக்கலாம். அதாவது இன்னும் பிரிக்கல அத. ஓகேயா? அப்படியே ஹோல்சேலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே டோட்டலா இருக்கு. டோட்டல் அததான் வந்து டோட்டல் மைண்ட்ன்னு இங்கிலீஷ்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை இன்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணல. அது ரா மெட்டீரியலா தான் இருக்கு. அதுதான் மனசு. ஓகேன்னா வெளியே இருந்து வர்றோம் என்ன பிரிக்கப்படாம இருக்கும் ஒரு பட்சத்தில் அதுதான் மனசாக இருக்குது. புத்தி என்ன பண்ணுது? அது பிரிக்குது. புத்தி என்ன பண்ணுது? அதை பிரிக்குது. புத்தியோட வேலை அப்ப என்னது? ரா மெட்டீரியலாக இருக்கும் ஒரு விஷயத்த புத்தி பிரிக்குது. சரி, அடுத்து சித்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அது என்ன வேலை பண்ணுது? நீங்க எதை பார்க்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுது. புரியுதா? அப்ப அடுத்து ஒண்ணு இருக்க,
மிஸ்டர் அகங்காரம். அதோடைய வேலை என்ன? பாக்குது. இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தா அது பாக்குது. சோ இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன், இது மெயினான ஒரு விஷயம். இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இந்த ஞான பாதைக்குள்ள போயிடலாம். மனம் நமக்குள்ள வரக்கூடிய ஒரு சிக்னல், அதாவது எண்ணமாக உள்ள வருது. அதுதான் டோட்டல் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனமாக இருக்கு. புத்தி அந்த உள்ள வரக்கூடிய சிக்னலை அந்த சேனல் பிரிக்குது இல்லையா? சன் டிவி, ஜெயா டிவி, இன்னும் என்னென்ன டிவி இருக்குன்னு சேனல் இருக்குன்னு தெரியல. அத பிரிக்கக்கூடிய ஒரு ரிமோட். சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க அது பிரிச்சிருச்சு. புத்தி இத்தனை சேனல் இருக்குன்னு பிரிச்சிருச்சு. வர்ற சிக்னலை எத்தனை சேனல் அந்த டிவில காட்ட முடியுமோ அத்தனை சேனலாக பிரிச்சிருச்சு. சித்தம் நீங்க எதை பார்க்கணும் அப்படின்றத ஒரே சேனல்ல நிலைநிறுத்துகிறது. ஓகேயா? அதாவது ஒரு விஷயத்தில் அந்த சித்தமானது நிலைநிறுத்துது. அகங்காரம் இப்படி ஒரே விஷயத்துல நிலைநிறுத்தினத அது பாக்குது. இப்ப எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி சித்தத்தை ஒரே விஷயத்தில் நிலை நிறுத்தினவங்க தான் சித்தர்கள். இதே மாதிரி யாரு பாக்குறாங்க, யாரு இந்த சித்தத்தை நிலை நிறுத்திடுறாங்க இல்லையா? அப்ப அந்த அகங்காரம் அப்படின்றது யாரு, யார் பாக்குறாங்களோ, யார் அனுபவிக்கிறாங்களோ அதுதான் அகங்காரம். எது அத அனுபவிக்குதோ, இப்ப வர்ற சிக்னல் உள்ள வருது, அந்த ரிமோட் இத்தனை சேனலா பிரிக்குது, சித்தம் ஒரே சேனல்ல நிலை நிறுத்துது. அத ஒரு விஷயம் பாக்குது இல்லையா? எந்த விஷயம் பாக்குதோ, யார் அனுபவிக்கிறார்களோ அதுதான் அகங்காரம். அப்ப அகங்காரமற்ற தன்மைன்னு ஒண்ணு இருக்குமே, அப்படின்னா அது என்னது? சரி, அது என்னன்னா சிக்னல் உள்ள வருது, அதாவது எண்ணங்களாக டோட்டலாக உள்ள வருது. புத்தியானது அதை பிரிக்குது. சித்தம் ஒரு சேனல்ல நிலை நிறுத்துது. ஆனா பாக்குறதுக்கு யாரும் இல்ல. அங்க பாக்குறது அகங்காரம் நம்ம பார்த்தோம். இங்க அந்த அகங்காரமற்ற தன்மைனா பாக்குறதுக்கு ஆளே இல்ல. டிவி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு ஆள் இருந்தாலும் அவங்க அகங்காரம் நம்ம சொல்றோம். பாக்குறதுக்கு ஆள் இல்ல. இதுதான் அகங்காரமற்ற தன்மை அல்லது எண்ணமற்ற தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த அகங்காரம் என்ன செய்யும் அப்படின்னா, சரி அந்த அகங்காரம் அகங்காரமற்ற தன்மைன்னு ஒண்ணு பார்த்தோம். சரி, அகங்காரம் இருக்கே இருக்குயா. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன பண்ணும்? கையில ரிமோட் வேற இருக்கு, மாத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும், ஒரு சேனலை பார்க்கும், அதுல ஆட் வரும். ஆட் வந்தோடனே இன்னொரு சேனலை பார்க்கும், அதுல ஆட் வரும், திரும்பவும் இன்னொரு இதுக்கு போகும். இப்படி அது மாத்திக்கிட்டே இருக்கும். என்ன? அதுதானே அந்த அகங்காரம் செய்யக்கூடிய வேலை. சோ இந்த அகங்காரம் இல்லாத நிலையில அப்ப எண்ணம்ன்றது இருக்குமா இருக்காதா? இருக்காது. அங்கதான் பாக்குறதுக்கே ஆள் இல்லையே. இதுதானே இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. சோ எண்ணம்ன்றது இருக்காது அப்படின்ட்டு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அங்க எண்ணம்ன்றது இல்ல அப்படின்ட்டு. அங்க கிடையாது, எண்ணம்ன்றது இருக்கு. ஆனா எது இல்ல? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாக்குறவன் தான் இல்ல. பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? பாக்குறவன் தான் இல்ல. சோ அங்க அகங்காரம் அப்படின்ற விஷயமே கிடையாது. பார்ப்பவன் இருக்கிறான். அந்த டிவில ஆட் வந்துச்சுன்னா அதை மாத்த சொல்லணும் நம்மள. ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனலுக்கு, இன்னொரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனலுக்கு மாத்திக்கிட்டே இருக்கான். அவங்க 1 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் உட்கார்ந்தாலும் ஒரே சேனலை பாக்குறாங்கன்னு யாரையாவது சொல்ல முடியுமா? இப்படி மாத்திக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் அது சலிப்பு வந்துருது, சலிப்படையுது. என்னடா எதுலயுமே திருப்தியா இல்லைன்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்துருது. டிவியும் இவங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு.
ஆனா அந்த டிவிக்கு சலிப்பு இருக்கா? பாக்குறவனுக்கு தான் சலிப்பு இருக்கு. ஓகேயா? அந்த பாக்குறவனுக்கு தான் சலிப்பு வருது. சோ இங்க டிவி சலிப்படைவதில்லை, பார்ப்பவன் மட்டுமே சலிப்படைகிறான். சோ அகங்காரம் இருக்கிற இடத்துல அப்ப கூடவே சலிப்புன்னு ஒண்ணும் இருக்கு. அந்த அகங்காரத்தின் ஊடே அந்த சலிப்புன்ற ஒரு இழையும் இருக்கத்தான் செய்கிறது. சோ இதுல மனிதனுக்கு தான் வந்து நிறைய படைப்புகள், நிறைய உயிரினங்கள் இருக்குதானே. அதுல மனிதனுக்கு தான் நிறைய சலிப்படைகிறான் இல்லையா? நம்ம கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. ஏன் அப்படின்னா அவனுடைய அமைப்புலதான் இந்த அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா இருக்கு. அதனால அந்த அகங்காரம்ன்ற விஷயம் அதிகமா இருக்கிறதுனால அவன் நிறைய சலிப்படைகிறான், ரொம்ப டயர்ட் ஆகுறான். ஓகேயா? அப்ப இந்த விலங்குகள், மரம், செடி, கொடிகள், மற்ற உயிரினங்கள் இருக்கும். ஆனா ரொம்ப மைல்டா இருக்கு. அதனால என்னைக்காவது வந்து இந்த புலி ரொம்ப சலிப்பாயிருச்சு, யானை சலிப்பாயிருச்சு, அதனால அது இப்படி பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா? கிடையாது. இருக்கும். ஆனா அதுக்கு இந்த பிரிச்சு கொடுக்கிற இந்த விஷயங்கள் கிடையாது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ன்ற விஷயம் கிடையாது. அது பிரிச்சு கொடுக்க அமைப்பு கிடையாது. அதனால அது ஒரு எண்ணத்துல இருந்து இன்னொரு எண்ணத்துக்கு தாவ முடியாது. அதோடைய செட்டப் வந்து அப்படி இருக்கு. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அவன் தாவிக்கிட்டே இருக்கான். சோ அவன் உள்ள வர்ற அந்த எண்ணத்தை என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு அந்த அகங்காரம்ன்ற விஷயம் இருக்கிறதுனால உள்ள வெளியில இருந்து உள்ள எண்ணங்கள் வருது. அத என்ன பண்றான்? பிரிக்கிறான். நம்ம பார்த்தோம், புத்தியானது பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம். என்ன பண்றான்? எனக்கு பிடிச்ச எண்ணம், பிடிக்காத எண்ணம், எனக்கு தேவையான எண்ணம், தேவையில்லாத எண்ணம்னு அவன் பிரிக்கிறான். பிரிச்சுட்டு சும்மா இருக்கானா? அதோட கனெக்ட் ஆகுறான். நான் அந்த தியானத்துல கூட அடிக்கடி சொல்லுவேன். எண்ணம் வரும். ஆனா வரட்டும், அதோட கனெக்ட் ஆயிராதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி மனிதன் வந்து அதோட வந்து கனெக்ட் ஆயிடுறான். ஓகேயா? சோ அப்ப கனெக்ட் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் துன்பக் கடலில் வீழ்கிறான். சோ இப்படிதான் இதோடைய அமைப்பானது இருக்கு. இந்த ரேடியோக்குள்ள வந்து ரேடியோ இப்ப ரொம்ப சின்ன வயசுக்காரங்கன்னா ரேடியோனா எப்படி இருக்கும்னு தெரியாது. கொஞ்சம் பழைய ஆளுங்கன்னா ரேடியோனா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். போட்டு அப்படியே டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி டியூன் பண்றப்ப ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நிறைய சிக்னல், கரெக்டான சிக்னல் கிடைக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அங்க என்ன ரிலே பண்றாங்களோ அது இங்க நமக்கு கேட்கும். சோ இந்த மாதிரிதான் வந்து எண்ணங்கள் வந்து இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்க சிக்னல் மாதிரி நிறைய வருது. அப்ப நம்ம அதை டியூன் பண்றப்ப நம்ம என்ன பண்றோம்? ரேடியோவை டியூன் பண்றப்ப அப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோன்னு சொல்லுவாங்க, சிலோன் அப்படிம்பாங்க. இது எல்லாமே இந்த மாதிரிதான் வந்து செயல்படுது. அப்ப அத அப்படி வர்றத செலக்ட் பண்ணி கேட்கறது தான் சித்தம். ஓகேயா? இந்த அப்ப சித்தர்கள்லாம் எப்படி வந்து இந்த எண்ணத்தை வந்து நிலைநிறுத்திருப்பாங்க அப்படின்னா, சித்தர்கள் இந்த மாதிரி முனிவர்கள், மகான்கள் எல்லாருமே அவங்களுடைய எண்ணங்களை எதையாவது அதை எல்லாத்தையும் இது பண்ணி ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் அந்த சித்தத்துல ஸ்ட்ராங்கா நிலைநிறுத்துறாங்க. ஓகேயா? நிறைய வருது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னே ஒன்ன பிக் பண்ணி அத வந்து அவங்களுடைய சித்தத்துல நிலைநிறுத்துறாங்க. சரி, இத இன்னொரு மாதிரி பார்ப்போம். இன்னொரு மாதிரி அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 1 மாசத்துக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை மேலேயே தான் அந்த தாய்க்கு எண்ணம் இருக்கும். எங்கேயோ எந்த குழந்தையும் அழுதா கூட தான் குழந்தை அழுகுதோ அப்படின்னு தூக்கத்துல கூட முழிச்சு பாப்பா. ஐயோ பசிக்குமே அப்படின்ட்டு முழு எண்ணமும் அவளுடைய சித்தத்தில் அங்க என்ன இருக்கு? எதுல அவ நிலை நிறுத்தி இருக்கா? அந்த குழந்தையின் மேல. ஓகேயா? அப்ப இதே மாதிரி நிறைய பார்க்கலாம்.
ஒரு காதலன் வந்து காதலி மேலேயே அவனுடைய சித்தத்தை வச்சிருப்பான், காதலி வந்து காதலன் மேலேயே, கணவன் புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னா இது மாதிரி கணவன் வந்து மனைவி மேலேயே, மனைவி கணவன் மேலேயே. அப்ப இவங்களும் சித்தத்தை ஒரே இடத்துல நிலை நிறுத்தி இருக்காங்க தானே. அப்ப சித்தர்களுக்கு ஈக்குவலா இருக்கவங்க கூடியவங்க தானே. நமக்கு ஒரு கேள்வி வந்து எழலாம். கரெக்ட் தான். ஆனா சித்தர்கள் வந்து எங்க நிலை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இவங்க நிலை நிறுத்தினது அத்தனையுமே அழியக்கூடிய விஷயங்கள், அழியக்கூடியவை, நிலையற்றது. ஆனா சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள் அத்தனை பேரும் நிலை நிறுத்தினது எங்க அப்படின்னா அழிவே இல்லாத ஒரு இறைத்தன்மையில். சோ இதுதான் மெயினான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து இந்த உறவுகள்ல மட்டும்தான் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் அவங்களுடைய தொழில் பேஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய தொழிலா இருக்கும். தொழிலை ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு தூக்கத்திலயும் அதேதான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுல அவங்களுடைய முழு சித்தம் வந்து அந்த ஒரே விஷயத்துலதான் நிக்கும். ஆனா அவங்க எல்லாம் நம்ம சித்த புருஷர்கள்னு சொல்றது கிடையாது. ஏன்னா இது அத்தனையும் அழியக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா ஒரு கஞ்சன மாதிரி இருக்கணும். ஒரு கஞ்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எந்நேரமும் அவனுக்கு தூக்கத்திலயும் சரி, விழிப்புலயும் சரி, அவன் பொருள் சேர்க்கிறதும் அந்த இருக்கிற பொருளை செலவழிக்காம பார்த்துக்கிறதுமாதான் அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எத்தனை வேணா எடுத்துக்கோங்களேன். அவன் வண்டிக்கு போடுற பெட்ரோல்ல இருந்து ஒரு இடத்துல வரைக்கும் போயிட்டு போக நடக்கிற முடியற வரைக்கும் நடப்பான் இல்லையா. எல்லா இடத்துக்கும் வண்டி எடுக்க மாட்டான், ஏன்னா பெட்ரோல் செலவாகும் அப்படின்ட்டு. பேஸ்ட் கூட பாத்தீங்கன்னா இவ்வளோண்டுதான் வைப்பான். அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல எல்லாம் வந்து உடனே ஃபேன் வேர்த்தா கூட பரவாயில்லன்னு ஃபேன் ஆஃப் பண்றது. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் ஊட ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. அவனுடைய எண்ணம் வந்து ஒரே விஷயம்தான். இதுக்கெல்லாம் பேசிக் என்ன அப்படின்னா மணி. அவனுடைய பணம் செலவழியாம அவன் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறான். இந்த மாதிரி ஒரு கஞ்சன மாதிரி. ஆனா பணத்துல கிடையாது, அது நிலையற்றது. இறையின் மேல நம்மளுடைய சித்தத்தை வைக்கணும். சோ இந்த ஒரு யோகி வந்து மனத மனத வந்து ஒரு இடத்துல பொருந்தி வைக்கிறதுக்கு பேருதான் யோகம். அதாவது மனசு வந்து ஏதாவது ஒரு இடத்துல பொருந்தி அப்படியே ஸ்ட்ராங்கா நச்சுன்னு நங்கூர மாதிரி நிக்குது. அதுக்கு பேருதான் யோகம். யோகியானவன் என்ன பண்றான் அப்படின்னா வெளியில இருந்து வரக்கூடிய எண்ணங்களை அவனுக்குள்ளேயும் இந்த எல்லாம் நடக்குது. புத்திய வச்சு பிரிக்கிறான். ஆனா இந்த சேனல்ல நம்ம எது பார்க்கணும்னு செலக்ட் பண்ற மாதிரி எது இதுல அழியக்கூடியது, எது அழிவற்றது அப்படின்றத பார்த்து அழிவற்றதை மட்டும் பிடிச்சிட்டு அழியக்கூடியது எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடலாம். சோ இந்த ஒரு கட்டத்தில் அதே யோகி அப்ப இந்த நிலையில இருந்தும் தாண்டி அந்த அழிவற்றதுல சித்தத்தை நிறுத்துறான்னு பார்த்தோம் இல்லையா. அதுல இருந்தும் கொஞ்ச நாள் அப்படியே அதுலயே பிராக்டிஸ் பண்ணி பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் விட்டுருவான். விட்டுட்டு அடுத்த நிலை போறதுதான் அந்த இறையோட கலக்கும் ஒரு நிலை. அது வரைக்கும் ஒரு இடத்துல சித்தத்தை நிறுத்திடுவான், கடைசியில அதையும் விட்டுருவான். அதுதான் இறையோட கலக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலை. சோ சித்தத்தை இன்னொன்னும் நம்ம கவனிச்சுக்கணும். சித்தத்தை ஒரு இடத்துல நிலை நிறுத்திட்டோம்யா, அது எங்கேயும் போகாது. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் விட்டா அது எகிரி குதிச்சு செவுத்த தாண்டி ஓடிரும். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேயா. அது இல்லைன்னா அது என்ன பண்ணும், சரி ஃபாலோ பண்ணல என்ன பண்ணும், இப்படி அப்பர் டைரக்ஷன்ல போனது திரும்பவும் அந்த சித்தத்துல இருந்து புத்திக்கு கீழே இறங்க, திரும்பவும் இந்த குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி திரும்பவும் எண்ண குழப்பல்கள் போட்டுக்கிட்டு நம்ம எல்லா சாதத்தையும் போட்டு பசங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு நிலையில தான் அது இருக்கும். சோ இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். மனம் இருக்கும் இடம்
எங்க அப்படின்னா வெளியேதான், உள்ள கிடையாது. அது பிரதிபலிக்குது. அந்த ஒரு டிவைஸ் மூலமாக நமக்கு டிவியில படம் தெரிகிற மாதிரி நமது அந்த வெளியில இருந்து வர்ற எண்ணங்கள் நம்ம மனதுக்குள் பிரதிபலிக்குது. சூரியனோட வெளிச்சத்தை சந்திரன் எடுத்து பிரதிபலிக்கிற மாதிரி நம்மளுடைய வெளியில இருந்து வரக்கூடிய எண்ணங்களை நமது மனது பிரதிபலிக்குது. சோ இதுதான் வந்து எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு கதை ஒண்ணு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிரதோஷம், சிவராத்திரி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆஹ் இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு சிவபெருமானும் உமாதேவியும் பார்வதி தேவியும் ஒரு சுற்றுலா போறாங்க. எந்த கோயில்ல கூட்டம் ஜாஸ்தி இருக்கு, எப்படி என்னன்ட்டு போறாங்க. அப்படி போறப்ப பாக்குறப்ப சிவன் கோயில் எல்லாம் கூட்டம் நெரிச்சு தள்ளுது. அப்போ உமாதேவி இருந்துட்டு சொல்றாங்க, பாருங்களேன், உங்களுக்குதான் நிறைய கூட்டம் கூடுது, அற்புதம், அவ்வளோ மக்கள், என்ன பக்தியா, சான்ஸே கிடையாது அப்படிங்கிறாங்க. பக்தியா, சரி வா டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வர்றாரு. வந்து வந்து சிவ உமாதேவி பார்த்துட்டு இருக்காங்க. சிவபெருமான் அந்த பூசாரி கிட்ட அந்த கருவறைக்கு வந்துடுறாரு. கருவறையில காட்சி கொடுக்கிறாரு. அவரை எப்படி நம்ம உருவகம் பண்ணி இருக்கோமோ அந்த மாதிரிதான் அவர் காட்சி கொடுக்கிறாரு. ஆனா அந்த பூசாரி இருந்துகிட்டு, அது எப்படி வந்து நீங்க வந்து சிவபெருமான்னு நான் நம்புறது, ஏதாவது நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணி காட்டுங்க அப்படின்னு. ஐயா, நான் தான் ஏன் சிவபெருமான், உனக்கு முன்னாடி நான் தான் காட்சி அளிக்கிறேன், நீ இவ்வளவு பூஜை இதெல்லாம் பண்ற இல்லையா, உனக்காக நான் தான் வந்து காட்சி. சான்ஸ் கிடையாது, நீங்க ஏதாவது எனக்கு பண்ணுங்க. சரி, என்னதான் பண்ணாதான் நீ நம்புவ. அவர் கையில இந்த பூஜை பண்றப்ப வந்து தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு சொம்பு வச்சிருப்பாரு இல்லையா, அப்ப அத கையில கரெக்ட் அந்த நேரம் பார்த்தா அவர் கேட்கிற நேரம் அந்த சொம்ப ரெடியா வச்சிருக்காரு. சரி, இத தொடுங்க பாக்கலாம், தொட்டா அது தங்கம் ஆகணும், தொடு பா அப்படின்ட்டு சொல்றாரு. சிவபெருமானும் தொடுறாரு, அது தங்கம் ஆகுது. இத வெளியில இருந்து அத்தனை கூட்டமும் பார்த்துட்டு எல்லாம் பஞ்சா பறந்துட்டாங்க. சிவபெருமானுக்கு புரிஞ்சிருச்சு. அவருக்கு புரியாம இருக்குமா, அவர் நடத்துற நாடகம் தானே அத்தனையும். ஆஹா, உங்களை பாக்குறதுதான் வந்து அத்தனை பேரும் அவங்கவுங்க வீட்டுல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்காக போறாங்க, மக்கள் தான் இப்படி இல்ல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, பாரு கொஞ்ச நேரத்துல பாரு அப்படின்னா வீட்டுல போனவங்க அத்தனையும் வீட்டுல இருக்க குண்டாஞ்சட்டி, தாம்பாலம், அண்டா, குண்டா அத்தனையும் தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாங்க, அவர்கிட்ட கொடுத்து தங்கமா மாத்துறதுக்கு. மக்களுடைய மனது இப்படிதான் இருக்கு. கடவுளே வந்தா கூட நீங்க வந்து எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு அந்த கடவுள் கோயிலுக்கு போயிட்டு அவருடைய அருள் வேணும், அவருடைய கருணை வேணும்னு கேட்காம எனக்கு இதை கொடு, எனக்கு காசை கொடு, பணத்தை கொடு அப்படின்ட்டு கேட்கலாம். அதுவும் வேணும் தான், இல்லைன்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஆனா அவருடைய அருள் இருந்தா இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரொம்ப தானே செய்யும். அதை புரிஞ்சுக்கொள்ளவும் இல்லையா, அததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு பெரிய அண்டாக்குள்ள அத்தனை சின்ன பாத்திரங்களையும் அடைக்கிற முடியும் தானே. அப்ப அவருடைய அருள் கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையும் கிடைக்கதானே செய்யும். எதுக்கு இந்த சின்ன விஷயத்திலேயே நிக்கிறீங்க, அவரு லட்சக்கணக்குல கொடுக்குறப்ப எனக்கு 1000 ரூபாய் கொடு, 1,00,000 ரூபாய் கொடு அப்படின்ட்டு கோடிக்கணக்குல கொடுக்குறப்ப எதுக்கு இப்படி நம்மளுடைய மதிப்பை நம்மளே குறைச்சு வாங்கிக்கணும். ஓகேயா, வாழ்க வளத்துடன், சுகமே சூழ்க.